Good evening, student. இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் யூனிட் 8ல் இந்த காந்திய காலகட்டம் தான் சரியா. இன்றைக்கி 2 ஈவெண்ட் பற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இந்த ரெண்டுமே பெரிய டாபிக் தான், இது கொஸ்டின் ஏரியா தான். அதனால் இதை மறக்காமல் கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக என்னென்ன இதெல்லாம் வச்சாங்க எல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கொடுத்துருக்கேன் சரியா. டிஎன்பிசி குரூப் 2, 2A, குரூப் 1 ப்ரிலிம்ஸு, டிஓ எக்ஸாம், பிஓ எக்ஸாம், டெட் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் சரியா. 10th ஸ்டாண்டர்ட் புக்கை தவிர்த்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட், கவனிங்க. இப்போ ரவுலட் சட்டம் சரியா. ரவுலட் ஆல்ரெடி நம்ம அந்த போன வீடியோவில் பார்த்துருந்தோம். சம்ரான் சத்தியாகிரகம், அகமதாபாத் வேலை நிறுத்தம், மில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம், கேதா சத்தியாகிரகம் எல்லாமே அவங்களுக்கு வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. இப்போ என்ன அடுத்ததுன்னா, நம்ம முதலே சொன்னேன், நம்ம எந்த ஒரு இது புக்கு நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நல்லா தரவாக தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்கப்படுகிற கொஸ்டின்ஸுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணலாம். ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் தான் கொஸ்டின் இருக்கும், உயர் சிந்தனை வினலாம் சரியா. இனிமேல் போக போக உள்ள காலங்கள்லாம் கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது சரியா. அப்படியே 1-2 கேட்டால் நம்மளுக்கு சந்தோஷம்தான். நம்ம கேட்கப்படி இப்போ ஜாலியன் வாலாபாக்லேருந்து ஒரு கொஸ்டினோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ கேட்குறாங்கன்னா அதில் 1 மார்க் வாங்காமல் நம்ம அந்த ஏரியாவிலேருந்தே போகக்கூடாது. அதே மாதிரி தான் ரவுலட் சட்டம். ஒவ்வொரு இன்சிடெண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, மேலோட்டமாக ஜாலியன் வாலாபாக் 1919 எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ளோட இன்சிடெண்ட் யார், அந்த பீரியடில் யார் கவர்னராக இருந்தால், பஞ்சாபினுடைய இதாக யார் இருந்தால், படைத்தளபதியாக இருந்தா, யார் யார் என்னென்ன இதெல்லாம் அந்த டீட்டெயில் பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் சரியா. வாங்க, ஃபஸ்ட்டு வந்து ரவுலட் சட்டம். இந்த ரவுலட் சட்டம் 1919 மார்ச் 21 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1919 மார்ச் 21. இந்த ரவுலட், அதாவது சிட்னி ரவுலட் என்கிறவர் ஒரு சட்டத்தை எழுதி வச்சிருப்பார், இந்திய அரசு சட்டம் சரியா. அந்த இந்திய அரசு சட்டத்தில் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் போராடி நிறைய ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணி மக்களிடத்தில் என்ன பண்ணாங்க, அவேர்னஸ் கொடுத்துட்டே வந்தனால இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா, எந்த நேரத்தில் வேணாலும் எந்த மக்களையும் எந்த ஒரு விசாரணையுமே செய்யாமல் கைது செய்யலாம், பிடி உத்தரவு, பிடி வாரண்ட் இல்லாமலே என்ன செஞ்சிடலாம், அவங்கள கைது செஞ்சு சிறையில் அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் சொன்னதுனால இந்திய மக்களிடையே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை இது ஏற்படுத்திடுச்சு. இந்த கொந்தளிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது அப்போ இந்த காந்தியடிகள் இந்த சட்டத்தை இயற்றும் போது என்ன சொல்கிறாருன்னா, காந்தியடிகள் வந்து இந்த சட்டத்தை பற்றி, இந்த சட்டம் இயற்றும் போது எங்கே இருக்காருன்னா, அவர் உடல்நிலை சரியில்லாமல் பாம்பேயில் சபர்மதி ஆசிரமத்தில் ரெஸ்ட் எடுக்கிறக்காண்டி போயிருப்பார். அந்த டைமில் தான் இந்த ரவுலட் சட்டம் வந்து பாஸ் ஆனதுமே அங்கே இருந்து ரொம்ப வேதனையோடு அங்கே ஒரு சத்தியாகிரக சபைன்னு ஒன்றா 1919 ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே மார்ச் மாதம், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரவுலட் ஆக்ட் மார்ச் 21 வருது. அப்போ அவர் எங்கே இருக்கார், மும்பையில் சபர்மதி ஆசிரமத்தில் இருக்கார். எதற்காக, அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ அங்கே உடனே என்ன பண்ணுறாருன்னா, சத்தியாகிரக சபைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு, சபர்மதி ஆசிரமம். சபர்மதி ஆசிரமம் எங்கே இருக்குது, மும்பை இல்லைன்னா பம்பாய் சரியா. இப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார், இந்த சட்டத்தை பற்றி கருப்பு சட்டம், பிளாக் ஆக்ட், இன்னொன்று வந்து சாத்தானின் சட்டம், சாட்டானிக் ஆக்ட். இப்போ கருப்பு சட்டம், சாட்டானிக் ஆக்ட் 2 இருக்குது பார்த்துக்கோங்க. அப்போ இந்த சட்டம்லாம் வரும்போது பஞ்சாபினுடைய கவர்னர் யார், பஞ்சாபினுடைய லெப்டினன்ட் கவர்னராக இருக்கிற மைக்கேல் ஓ டயர். நான் எழுதியிருக்கேன், பஞ்சாபினுடைய கவர்னர் மைக்கேல் ஓ டயர் சரியா. இவர் முதலே சொல்லியிருப்பார், நம்ம மார்ச் 30 நம்ம ஒரு ஹர்த்தால் பண்ணலான்னு சொல்லியிருப்பார். யார், நம்ம காந்தியடிகள். ஹர்த்தால்னால் முழு கடையடைப்பு, நாடு முழுவதும் முழு கடையடைப்பு நடத்தி நம்ம ஆங்கிலேயர்களுக்கு நம்முடைய எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு முதலே சொல்லியிருப்பார். எப்போ, மார்ச் 30 ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார். ஆனால் அவர் திடீர்னு அரசியல் சூழ்நிலையின் காரணமாக மார்ச் 17 நம்ம சென்னை, தமிழ்நாட்டில் சென்னைக்கு கடந்து வர வேண்டியதாயிடுச்சு. இவர் சென்னைக்கு வந்ததுனால அந்த ஹர்த்தாலை வந்து மார்ச் 30 ஏப்ரல் 6 மாற்றி வச்சுருப்பார். ஏப்ரல் 6 மாற்றி வச்ச தகவல் வந்து நார்த்து சைடு, அதாவது அமிர்தசரஸ், பஞ்சாப், லாகூர் அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு தெரியாது, டெல்லி மக்களுக்குலாம் தெரியாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, டெல்லி, அமிர்தசரஸ் அந்த ஏரியாவிலலாம்
முழு கடையடைப்பு என்னைக்கு வச்சுருவாங்க? மார்ச் 30. சரியா? இவர் ஏப்ரல் 6 மாற்றினது தெரியுது. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இப்போ அமிர்தசரஸ் இப்போ இந்த 4 டேட்டையும் பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 6, ஏப்ரல் 9, ஏப்ரல் 11, ஏப்ரல் 13 இந்த டேட்டை பார்த்துக்கோங்க. காந்தியடிகள் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி நமக்கு ஹர்த்தால் நாடு முழுவதும் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஏப்ரல் 9ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் எல்லாம் மார்ச் 30 கிளர்ச்சியை தொடங்கிட்டாங்க. ஹர்த்தால் தொடங்கணும், முழு கடையடைப்பு நாடு முழுவதும் நடத்துனனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பஞ்சாபில் வந்து அமிர்தசரஸ், லாகூர் அந்த ஏரியாவிலெல்லாம் அதிகமான புரட்சி வெடிச்சிருச்சு. அதனால் இப்போ கவர்னராக இருக்கிறது மைக்கேல் ஓ டயர். பஞ்சாபில் முக்கியமான 2 பேர் அமிர்தசரஸில் டாக்டர் சைஃபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் 2 பேரையும் யார் மைக்கேல் ஓ டயர் வந்து கைது செய்து தரம்சாலா, நேம் நோட் பண்ணிக்கோங்க, தரம்சாலா என்கிற ஒரு மலை பிரதேசத்துக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இந்த 2 பேரும் அமிர்தசரஸில் மிகப்பெரிய ஆட்கள். அந்த 2 பேரையும் கைது செஞ்சது அந்த அமிர்தசரஸோட மக்களுக்கு எல்லாமே என்னென்னா மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்கிடுச்சு. உடனே போராட்டம் நல்லா விஸ்வரூபம் எடுத்துருச்சு. இந்த டைமில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, காந்தியடிகளும் அங்கே போகிறதுக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது காந்தியடிகளை பால்வால் என்ற இடத்துல இடம் பண்ணிக்கோங்க, பால்வால் என்ற இடத்துல காந்தியடிகளை கைது செய்கிறாங்க. சரியா? இதெல்லாம் ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்குது. ஏப்ரல் 9ஆம் தேதி இவங்க 2 பேரையும் யாரெல்லாம், டாக்டர் சைஃபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் 2 பேரையும் கைது செஞ்சு தரம்சாலா என்ற மலை பிரதேசத்துக்கு அனுப்புகிறாங்க. பால்வால் என்கிற பஞ்சாபில் பால்வால் என்ற ரயில்வே ஸ்டேஷன் வச்சு காந்தியடிகளை என்ன பண்ணுறாங்க? கைது செய்கிறாங்க. இது ஏப்ரல் 9ஆம் தேதி. உடனே நிலைமை கட்டுக்கடங்காமல் போகும்போது பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துருச்சு. விஸ்வரூபம் எடுத்ததுனால இந்த மைக்கேல் ஓ டயர் என்ன பண்ணுறாருன்னா, பஞ்சாபில் வந்து ஏப்ரல் 11ஆம் தேதி பிரிகேடியர் ரெஜினால்டு டயர், 2 டயர். சரியா? முதல் டயர் பேர் அவர் தான் கவர்னராக இருந்தார் எங்கள் பஞ்சாபுக்கு, அவர் பேர் தான் மைக்கேல் ஓ டயர். 2வது வரக்கூடியவர் பிரிகேடியர் ரெஜினால்டு டயர். இவர் தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தில் முக்கியமான நபர். அதனால் 2 டயரையும் நீங்கள் குழப்பிடாதீங்க. ஓகேவா? இவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்படி பண்ணோன்னா அமிர்தசரஸில் ஆர்ப்பாட்டம் பயங்கரமாயிடுச்சு, அமிர்தசரஸ்லையும் லாகூர்லையும். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அமிர்தசரஸில் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய மக்கள் ஒன்று கூடி என்ன செய்கிறாங்கன்னா, யாருக்கு ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற கனி ஜெனரல் டயரை நோக்கியும் அவங்கள நோக்கியும் இப்படி ஆர்ப்பாட்ட குழுவினர் போகும்போது ஒரு ரயில்வே மேம்பாலத்துக்கும் கீழே பயங்கரமாக சண்டை நடக்குது. சண்டையில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அந்த மைக்கேல் டயருடைய தளபதிகள்லாம் சேர்ந்து ஒரு 25 பேரை சுட்டு கொண்டு வருவாங்க. இது மக்களிடையே கூட கொஞ்சம் கொந்தளிப்பை ஏற்படுத்திடும். சரி, 25 பேர் இறந்துடுறாங்க. கொந்தளிப்பீங்க அமிர்தசரஸில் ஆர்ப்பாட்டம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்க பதிலுக்கு வந்து ராபின்சன் ஒரு நேம், ராபின்சன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவர் யாருன்னா, இந்த சரக்கு கிடங்கினுடைய ஒரு தலைவர். சரக்கு கிடங்கின் தலைவர் பேர், குடோனுடைய தலைவர் பேர் ராபின்சன். அவர் என்ன பண்ணிடுறாங்க? சுட்டு கொண்டுடுறாங்க. அதே மாதிரி ஒரு சிஸ்டருடைய பேர் செர்வட் சிஸ்டர்னா கிறிஸ்டியனில் நன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த துறவியர் மீதும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்திடுவார். இவங்க 2 பேரில் ஒரு ஆள் ராபின்சன் என்ற சரக்கு கிடங்கினுடைய அவர் இறந்து போயிடுறாரு. இன்னொன்று வந்து சிஸ்டருக்கு கொடுமையான மத சார்புடையவங்களால ஆங்கிலேயர் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப விஸ்வரூபம் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த சம்பவம்லாம் யாருக்கு தெரிய வருதுன்னா, புதுசாக பதவியேற்றிருக்காருல ரெஜினால்டு டயர், அவருக்கு தெரிய வந்ததும் கூட கொஞ்சம் டைட் பண்ணுறாரு. சரியா? உடனே என்ன பண்ணுறாங்க, இப்படி இந்த சம்பவம் இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 5 ஏரியா பார்த்துக்கோங்க, 25 பேர் சுட்டு கொல்லப்படுறாங்க. எங்கே? அமிர்தசரஸ் ஆர்ப்பாட்டத்தில். இந்த ராபின்சன் என்கிற சரக்கு கிடங்கோட சிஸ்டர் பேர் வந்து சிஸ்டர் செர்வட். சரியா? இப்படி இருக்கும்போதே ஏப்ரல் 13ஆம் தேதி ஜாலியன் வாலாபாக். சரியா? அதான் அமிர்தசரஸில் ஒரு ஜாலியன் வாலாபாக் என்கிற ஒரு கிரவுண்டு, ஒரு பிளேஸில் ஒரு கிரவுண்டு. அது 1919 ஏப்ரல் 13. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? 1919 ஏப்ரல் 13. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஜாலியன் வாலாபாக்கில் ஒரு பொது கூட்டம்னு வச்சுருப்பாங்க. அன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா, ஏப்ரல் 13 2 இருக்குது. ஒன்று வந்து ஏற்கனவே இந்த அமிர்தசரஸில் ஒரு 25 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்கல்ல, அவங்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக ஒரு இரங்கல் கூட்டம் ஏப்ரல் 13ஆம் தேதி ஈவினிங் 4:30 மணிக்கு. ஈவினிங் எத்தனை மணிக்கு?
4:30 PM 4:30 மணிக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ஒன்று. அன்னைக்கு வந்து சீக்கியர்களுக்கு, பஞ்சாப்னாலே சீக்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. சீக்கியர்களுடைய முக்கிய தினம் வந்து அன்னைக்கு தான். ஏன்னா பைசாகி தினம், இல்லைன்னா பைசாகி திருநாள் அந்த ஏப்ரல் 13 தான். அது சீக்கியர்கள் வந்து மிகவும் புனிதமாக நல்லா கிராண்டாக கொண்டாடுவாங்க பஞ்சாபில் அமிர்தசரஸ். அப்போ அதுவும் மக்களுக்கு அந்த இரங்கல் தெரிவிக்கிறது எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே டைமில் வச்சதுனால சீக்கியர்கள், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல வந்துட்டாங்க. ஜாலியன் வாலாபாக் கிட்டத்தட்ட 20,000 25,000 பேர் வரைக்கும் கூடியிருக்காங்க அந்த கூட்டத்தில். அதுக்கு முன்னாடியே நம்ம ரெஜினால்டு டயர் வந்து நிறைய சட்டம் போட்டிருப்பார் மக்கள் கூடக்கூடாது. அதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியாது. சரியா? தெரியாதனால அவங்க எல்லோரும் ஒரு இடத்துல கூடியிருப்பாங்க. இது கூடி கிட்டத்தட்ட 20,000 பேர்லேருந்து 25,000 பேர் கூடியிருப்பாங்க. அப்போ இந்த பைசாகி தினம் சொன்னோம்லாம், அது இது ஒரு பாயிண்ட். இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கிலலாம் கிடையாது, பார்த்துக்கோங்க. சீக்கியர்களின் 10வது குருவான குரு கோவிந்த் சிங். சீக்கியர்களின் 10வது குரு யார்? கோவிந்த் சிங். சரியா? 1699ஆம் ஆண்டு கால்சா என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். கால்சானா சீக்கியர்களுக்குள்ள ஒரு அமைப்பு, எது எது இருக்கணும், எதை ஃபாலோ பண்ணணும். அந்த அமைப்பை இதே நாள் ஏப்ரல் 13ஆம் தேதி தான் அவர் வெளியிட்டிருப்பார். அதனால அவங்களுக்கு அது ஒரு சிறப்பு தினம், பைசாகி தினமாக கொண்டாடுவாங்க. சரியா? அதே நாளில் தான் இந்த இரங்கல் கூட்டம் எல்லாம் ஒரே டைமில் வச்சுருக்காங்க. இனி சம்பவத்துக்கு பாருங்கள். அப்போ 20,000 25,000 பேர் கூடனால அது ஒரு குறுகியலான ஏரியா. சரி, ஒரே ஒரு பாதை மட்டும்தான். அதில் 10 நிமிடம் என்ன பண்ணுவாங்க, ஷூட் பண்ணியிருப்பான். யார்? ரெஜினால்டு டயர். சரியா? சுற்றி வளர்ச்சி, ஏழை பணக்கார எந்த பாகுபாடும் இல்லாமல் குழந்தைகள், பெண்கள், வயதானவர் எல்லாரையும் சேர்த்து 10 நிமிஷம் துப்பாக்கி சூடு. 1650 சுற்றுகள். இதெல்லாம் கூட கேட்டிருக்காங்க. 1650 சுற்றுகள், 10 நிமிடம். அதில் சுட்டு கொல்லப்பட்டது அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது 379 379 பேர். ஆனால் அதிகாரப்பூர்வமாக சொன்னது மட்டும்தான் 379. 1000த்திற்கு மேற்பட்ட மக்கள் என்ன பண்ணாங்கன்னா சுட்டு கொல்லப்பட்டாங்க. நான் கூட அந்த பிளேஸுக்கு இப்போ இடையில போயிருந்தேன். அங்கே அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவும் அந்த ஷூட் பண்ண இடத்தெல்லாம் அழகாக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க பாக்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. சரியா? இப்போ என்னென்ன பண்ணாங்கன்னா 379 பேர் இறந்து போயிட்டாங்க. இது வந்து இந்தியர்கள் மத்தியிலே ஒட்டுமொத்த இந்தியாவும் சரி, வேர்ல்டு லெவல்லையும் சரி மிகவும் ஒரு பேசு பொருளாச்சு ஜாலியன் வாலாபாக் படுகொலை. சரி, ஜாலியன் வாலாபாக் மசக்கா. இப்போ என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு பிறகு ஒரு மார்ஷியல் லா ஒன்று போடுறாங்க, இராணுவ சட்டம். எந்தெந்த ஏரியானா நிலைமை கட்டுக்கடங்காமல் போயாச்சு. எந்தெந்த ஏரியானா இந்த ஏரியா நோட் பண்ணிக்கோங்க. அமிர்தசரஸ், லாகூர், கர்சூர், குஜ்ரன்வாலா, கேகுவாரா. அமிர்தசரஸ், லாகூர், கர்சூர், குஜ்ரன்வாலா, கேகுவாரா. இந்த 5 இடத்துலையும் என்ன சட்டம்? இராணுவ சட்டம் அமல்படுத்திடுறாங்க. சரி, யார் அங்கே உள்ள போக முடியாது. மார்ஷியல் லா எந்தெந்த பிளேஸ்னால் அமிர்தசரஸ், லாகூர், கர்சூர், குஜ்ரன்வாலா, கேகுவாரா. சரியா? இதுக்கடையில் அமிர்தசரஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏற்கனவே நம்ம இந்த ராபின்சன் ஒருத்தர் இறந்தாருன்னு பார்த்தோம். அவங்க பக்கத்துலேயே ஒரு செவிலியர் சொல்லி ஒரு துறவியர் ஒன்று பார்த்தோம். அவங்க பேர் செர்வெட். அவங்க வந்து அமிர்தசரஸில் ஒரு தெருவில் தான் வாடகைக்கு இருந்திருக்காங்க. அந்த தெரு வழியாக யார் போனாலுமே அந்த மக்களுக்கு சவுக்கடி கொடுத்து அவங்கள ஊந்து போக தான் வச்சுருக்காங்க. தான் கொடுத்துருக்காங்க. அமிர்தசரஸில் தெரு வழியாக நடந்த அந்த சிஸ்டர் வசிக்கக்கூடிய தெருவில் போகக்கூடியவங்க அவ்வளோ பேருக்கும் சவுக்கடி கொடுத்து அவங்க ஊந்து தான் செல்லணும். இந்த சம்பவம் இந்தியர்களிடையே பெரும் கொந்தளிப்பு ஏற்படுத்தினால நம்ம காந்தியடிகள் ரவீந்திரநாத் தாகூர் வந்து நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த நைட்ரூட் என்ற பட்டத்தையும், காந்தியடிகள் வந்து கெய்சர் இ ஹிந்த் என்ற பட்டத்தையும், ரவீந்திரநாத் தாகூர் என்னது நைட்ரூட், 2 பேரும் எங்களுக்கு பட்டத்தை என்ன செய்கிறாங்க, திறந்துடுறாங்க. எங்களுக்கு இந்த பட்டமே வேண்டாம்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்குறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். உடனே இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு நடந்த சம்பவங்கள் என்னன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஆராய்கிறதுக்காக ஹண்டர் குழு என்கிற ஒரு குழுவை நியமித்தாங்க. எப்போ? 1919 1919 உடனே நியமிக்கிறாங்க. அந்த குழுவானது 1920 மே மாதம் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க.
சரியா? இந்த அறிக்கையில் பெருசாக ஒன்றுமே இல்லை. இந்த அறிக்கையை பார்த்த பிறகு கண்டற்குள் அறிக்கை என்னென்னா பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர், பெரும்பான்மையினர் கருத்து சிறுபான்மையினர் கருத்துன்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த கண்டற்குழுவினுடைய உடன்பாடு யாருக்குமே பிடிக்கலை. சரியா? இதுதான் இந்த சம்பவம். சரி, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முறை திரும்ப சொல்கிறேன். ரவுலட் சட்டம் முக்கியமான பார்த்துங்க. 1990 மார்ச் 21 கருப்பு சட்டம், சாத்தானின் சட்டம் காந்தியடிகள் சொல்கிறார். சரியா? இந்த டைமில் தான் காந்தியடிகள் எங்கே இருக்காரு? மும்பையில் சபர்மதி ஆசிரமத்தில் சத்தியாகிரக சபை. சத்தியாகிரக சபை தோற்றுவிக்கப்பட்டது 1990. கால வரிசைப்படுத்துக்க நேற்று நான் போன வீடியோவில் சொன்னேன். அந்த மாதிரி கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. சத்தியாகிரக சபை சபர்மதி ஆசிரமத்தில் தொடங்குறது. இந்த ஏப்ரல் 6 தான் நாடு முழுவதும் முழு கடையடைப்பு ஹர்த்தால். ஏப்ரல் 9 2 பேர் பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸில் கைது செய்யப்படுறாங்க. அவங்க 2 பேர் நேமும் டாக்டர் சைஃபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால். 2 பேரும் கைது செய்தது யார்? கைது செய்ய உத்தரவிட்டது மைக்கேல் ஓ டயர். இந்த மைக்கேல் ஓ டயர் யாருன்னா பஞ்சாபினுடைய கவர்னர். சரியா? இவர் கைது செஞ்சு எங்கே அனுப்புகிறாங்க? ஒரு மலை பிரதேசம். அந்த மலை பிரதேசத்துக்கு பேர் தரம்சாலா. இதே டைமில் காந்தியடிகள் எங்கே கைது செய்யப்படுறாருன்னா பால்வால் இந்த இடத்துல கைது செய்யப்படுறாரு. அமிர்தசரஸ் ஆர்ப்பாட்டத்தில் 25 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இப்போ அந்த சரக்கு கிடங்கினுடைய காவலாளி பெயர் ராபின்சன், அவர் சுட்டுக் கொல்லப்படுறாரு. ஒரு துறவியர் பேர் சிஸ்டர் சர்வட், அவங்களும் தாக்கப்படுறாங்க. அந்த டைமில் அமிர்தசரஸ், லாகூர், கச்சூர், குஜ்ரன்வாலா, கேகுவாரா இங்கே பார்த்தோம்ல இராணுவ சட்டம். இந்த 5 இடத்துல தான் போராட்டம் அதிகமாக வெடிச்சுது. சரியா? அதனால் அந்த 5 இடத்துல தான் இராணுவ சட்டம் மார்ஷியல் லாவை என்ன பண்ணிட்டாங்க? டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதுதான் ரெஜினால்டு டயர் தான் ஏப்ரல் 11 பதவி ஏற்கார். எங்கள் பஞ்சாபில் படை தளபதியா. சரியா? ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கு. ஏப்ரல் 6 ஹர்த்தால். ஏப்ரல் 9 2 பேர் கைது செய்கிறாங்க. காந்தியடிகளும் கைது செய்யப்படுறாரு. ஏப்ரல் 11 ரெஜினால்டு டயர் பதவி ஏற்காரு இராணுவ தளபதியாக. 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கு. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமே யார்? ரெஜினால்டு டயர். இப்போ படுகொலையில் உங்களுக்கு தெரியும், டேட்டை பார்த்துக்கோங்க. 1919 ஏப்ரல் 13 பைசாகி தினம், இல்லைன்னா பைசாகி திருநாள். 10வது குரு யார்? சீக்கியர்களின் 10வது குரு கோவிந்த் சிங். சரியா? அவர் தான் கால்சா அமைப்பை ஏற்படுத்தியவர், இல்லைன்னா தொடங்கியவர். எந்த வருஷம்? 1699. இதில் 10 நிமிடம் தொடர்ந்து ஷூட் பண்ணாங்க. அதில் 1650 சுற்றுகளில் 379 பேர் சுட்டு கொல்லப்படுறாங்க. சரியா? ரவீந்திரன், இந்த சம்பவத்துக்கு பிறகு ரவீந்திரநாத் தாகூர் தான் பெற்ற நைட்ரூட் பட்டத்தையும் காந்தியடிகள் பெற்ற கேசரி ஹிந்த் 2 பேரும் தன்னுடைய பட்டத்தை என்ன செய்கிறாங்க? சரண்டர் பண்ணிடுறாங்க. யார்கிட்ட? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை. சரியா? உடனே இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி ஆராய்வதற்கு ஒரு குழு ஏற்படுத்தியிருப்பாங்க நீதிபதி தலைமையில். அந்த நீதிபதி குழுக்கு பேர் தான் கண்டர் குழு. 1919 அந்த குழு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1920 மே மாதத்தில் தன்னுடைய அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க. சரியா? அந்த குழுவில் பெருசாக ஒன்றும் இந்தியர்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் 2 பிரிவாட்டு முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிங்க, தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. சரியா? உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தான் வேணும். நான் மறுபடியும் எப்பவும் சொல்கிறது தான் சொல்கிறேன். திரும்ப எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கக்கூடாது. இப்போவே நீங்கள் மைண்டாக ப்ரிப்பேர் பண்ணி எந்த எக்ஸாம்னாலும் ஓகே தான். Group 4 Group 2 2A BO எக்ஸாமா, எந்த எக்ஸாம்னால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியா எந்த ஏரியாவோ நோட்டிஃபிகேஷன் விட்டுறோம். அப்போ ஒரு 1 இயராவது கண்டினியூவாக ஒரு டச்சிங்லேயே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாமில் கிளிக் ஆகும். டெட்டு முடிஞ்சிருச்சு, இனி டெட்டு எப்போ போடுவாங்க, அந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் விடுங்க. பாசிட்டிவாக நினைங்க. கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இல்லை மார்க் வாங்க முடியும். எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் இந்த சோசியல் சயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அதனால் உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த டெட்டுலேயும் கூட நிறைய பேர் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி கூட நல்லா பண்ணாங்க. ஆனால் சோசியல் படிக்கிறதுக்கு கேட்டால் அவங்களுக்கு டைம் இல்லை, நேரம் இல்லாமல் போச்சு, அதில் நிறைய இயர்லாம் மெமரி பண்ண வேண்டியிருக்குன்னு இதே ரீசன் தான் சொல்கிறாங்க. அதனால் எல்லாத்தையும் விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து நான் அப்பப்போ வீடியோ போடுறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட்லேயே கேட்கலாம். சரியா? தொடர்ந்து நான் இதுக்கு முன்னே வீடியோலாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகேவா? இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த சரக்கு கிடங்கின்னு ஒன்று சொன்னோம்னா, சரக்கு கிடங்கின் காவலாளியாக இருந்தவர் ஒருத்தர் சுட்டு கொன்னாங்க. அவருடைய பேர் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அவருடைய பேரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், பைசாகி தினம் வருடந்தோறும் கொண்டாடப்படும் நாள். இந்த 2 கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.